யூடியூபர் அவரு. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். பை பை சி யூ. என்னடா இவன் ஏற்றவனே பை பை சி யூன்னு சொல்கிறான்னு பார்க்காதீங்க. என்னோட சேனல் நேமே தான் பை பை சி யூ. ஸ்ட்ரேஞ்சருக்குலாம் பை பை சொல்லிட்டு திரும்ப உங்களை பார்ப்பேன்ற வந்து தற்காலிகமாக சொல்கிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ருட்டில் இருக்க கந்தன்பாளையம் மீன் மார்க்கெட் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். வீடியோவும் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அது வந்து நிறைய வியூஸ் போயிட்டு ஃபுல் வீடியோ போடுங்க, யூடியூப் சேனலில் போட்டால் தான் ஃபுல் வீடியோ பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து திரும்பவும் வந்து சப்ஸ்கிரைபர்களுக்காகவே வந்து திரும்பவும் நான் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ அதனால தான் மீன் மார்க்கெட்டோட ஃபுல் வீடியோ போட சொன்ன என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பண்ருட்டி மட்டும் இல்லை, நம்ம ஆல் ஓவர் இந்தியா எல்லா வேர்ல்டு வைடாக கூட வீடியோ போடுவோம். அதுக்கான சான்சஸ் வரும்போது எல்லாருமே பார்ப்பீங்க. பை பை சிவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க வந்து ஹானரபிள் பை பைன்னு சொல்லிட்டு என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் டே திரும்ப வந்திருக்கோம் பண்ருட்டில் இருக்க கந்தன்பாளையம் மீன் மார்க்கெட்டுக்கு. ஸோ ஷூட் பண்ணும்போது நிறையா காமெடி ஃபன் ஆக்டிவிட்டி நிறைய நடந்துச்சு. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஓடும்போது வந்து பின்னாடி வந்து லைட்டாக நாய்ஸ் கேட்கும். ஒரு 2% வந்து நாய்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் பேசுகிறத மட்டும் கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு போர் அடிச்சிடும், வீடியோ பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பின்னாடி லைட்டாக நாய்ஸ் வச்சுருக்கேன். நாய்ஸ் மீன்ஸ் வந்து பேக்ரவுண்ட், அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதும் வீடியோ ஷூட் பண்ணும்போது கவர் ஆகிற மியூசிக் தான். மியூசிக்னால் அந்த நாய்ஸ் தான் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணும்போது கேட்கும். ஸோ அது லைட்டாக வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளோட வாய்ஸ் மட்டும் கேட்டால் ஒரு மாதிரி டர்ன்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். ஸோ அதனால தான் நான் வச்சிருக்கேன். நம்ம சேனல் வந்து இந்த சேனல் வந்து ட்ரீ பிளான்டேஷன், விமன் அவேர்னஸ் அப்படி இப்படின்னு சோஷியல் சர்வீஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ வந்து மக்கள் வந்து எப்பயுமே என்டர்டைன்மெண்ட் நோக்கி போகிறதால நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் சேனல் வீடியோ போட்டு. ஸோ நம்மளோட சேனல் வந்து வாட்ச் ஹவரையும் ஷார்ட்ஸ் வியூஸும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா மானிட்டேஷன் ஆகிடும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து மானிட்டேஷன் வர அதை வச்சு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, அவேர்னஸ் கொடுக்கறது, ட்ரீ பிளான் பண்ணுறது எல்லாமே கண்டினியூஸாக பண்ணுவோம். ஸோ செகண்ட் டைம் நான் அந்த வந்து ஷூட் பண்ணுறது காரணம் வந்து 2 அண்ணனுங்க தான். மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ பார்த்து திரும்ப ஓடாத மீன் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இது உண்மை தான். ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வஞ்சரம் வாங்கினாரு. ஒரு அண்ணன் வந்து 1.300 அந்த ரேஞ்சில் வாங்கினாரு. ரெண்டுத்தையுமே ஆஞ்சி அங்கேயே க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா மீன் வகைகள் பார்த்தோம். எல்லாமே கடலூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த பார்க்குற அறிஞ்சிட்டு இருக்கார்ல, அந்த அண்ணா அறிகிற மீன் தான் அதிகப்படியாக மக்கள் வாங்கினா. ஏன்னா விலை கம்மின்னு நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஷீலா மீனோ சம்திங் ஏதோ மீன் சொன்னாங்க. அப்புறம் வஞ்சரத்துலேயே வந்து குட்டி வஞ்சரம், பெரிய வஞ்சரம். வஞ்சரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கிலோ எடையுள்ள வஞ்சரம் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதன்படி நாங்கள் அவர்கிட்ட கேட்டப்போ அதுவும் அதை தான் அவர் சொன்னார். ஸோ 3 கிலோக்கு மேலே வாங்கினா அது ஒரு கெப்பாசிட்டி, ஒரு டேஸ்ட் வருமா. ஸோ 1.5 கிலோ 1.300 அந்த கேட்டகரிலாம் வாங்கினா ரொம்ப டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நான் எடுத்த வீடியோ வந்து ஃபிஷ் கட்டிங் தான். ஸோ ஃபிஷ் கட்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விரல் பக்கத்தில் வச்சு வெட்டியிருந்தாரு. ஸோ ஃபுல்லாக மீன் வகைகள் எல்லாமே இருந்துச்சு. இதோ பார்க்குற 2 மீன் வந்து அவங்க கையாலே உரிச்சு கொடுத்தாங்க. அது வீடியோ ஓட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த வீடியோ நான் எடுத்திருப்பேன். ஸோ நடுவில் வந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா வகையான மீன் கிழிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது கையாலேயே அவர் கிழிச்சு இது அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கேட்டாங்கன்னா கையால் கிழிச்சு கொடுத்துருவாங்க, தோலை மட்டும் உரிச்சு. ஸோ கேட்கும்போது திரும்ப வந்து ஸோ நம்ம இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது காரணம் வந்து வாய்ஸோட எடுக்கலாங்க. ஆக்சுவலி நாய்ஸ் வந்து அதிகமாக, அதாவது மீன் மார்க்கெட்டு, சந்தைங்க, இந்த கருவாட்டு சந்தைங்கெல்லாம் போனாலே அவங்க பேசுறது, கூவுறது, இறைச்சல் தான் வந்து அதிகமாக நாய்ஸ் கவர் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவோட ஆடியோ அங்கேயே நான் ரெடி பண்ணல. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து நான் என்னோட மைக் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதான் ரீசன். ஸோ என்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் அங்கே வந்து தினமும் சண்டே சாட்டர்டே வந்து கூட்டமாக வராங்கல்ல. ஸோ மக்கள் கூட்டமாக வர்றதால அங்கே நிறைய சேனல்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பண்ருட்டிலேருந்து ஒரு அண்ணன் வந்தார், பப்ளிக் 369 சொல்லிட்டு அவரும் வந்தாங்க. நிறைய சேனல்ஸ் வராங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பண்ருட்டி, கடலூர், கள்ளக்குறிச்சி அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நான் எடுக்க போகும்போது நிறைய பேர் பார்த்தேன். எனக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடச்சி. ஆமாம், நீங்கள் பார்க்குற இந்த குட்டி வஞ்சரம் தான் நாங்கள் வாங்கினோம். குட்டி வஞ்சரம்னா 1.300 இருந்துச்சு. அதை கொடுத்து க்ளீன் பண்ணி அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து சங்கரா மீன் வறுக்கிறது வாங்கினாங்க. இது வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் வாங்கினாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களோட அதிகப்படியான ஆசை அப்படி இப்படின்னு வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவுட்டோர் வீடியோ எல்லாமே நாங்கள் அப்படியே இது சும்மா கவர் பண்ணி தான் எடுத்தோம். எல்லாமே ஒரு மல்டிபிளாக கலந்த ஒரு கலவையாக இருக்கட்டும், மீன் எல்லாத்தையுமே கவர் பண்ணோம். மீன் எடுக்கிறது, போகிறது, விற்கிறது,
கூவுறது, வெட்டுறது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நான் தொடர்ந்து இதை வந்து டாஸ்க் வீடியோ நிறையா பண்ணுவேன். ஸோ மறக்காம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன மீன் வாங்கிருக்கீங்க? வஞ்சிரம். இந்த சார் 2 கிலோ வாங்கியிருக்காரு 1200 ரூபாய்க்கு. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ போடுவோம். இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிஷ் கட்டிங்ன்றதும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே பார்க்கக்கூடியதான், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தனியாக அதுக்குன்னு செப்பரேட்டாக கத்தி வச்சுருப்பாங்க. பீஸை வந்து கரெக்டாக வெட்டுவாங்க, கையை வெட்டிக்க மாட்டாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க க்ளவுஸ் வச்சுருக்காங்க. நாம் க்ளீன் பண்ணால் கையில் வெட்டிப்போம். அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குங்க. மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்து வாங்க. நாங்கள் வந்து இங்கே வாங்கும்போது ஒரு மீன் மட்டும் பழைய மீன் நினைக்கிறேன். ஸோ வெட்டும் போதே வந்து அது வந்து ஒரு மாதிரி குழைய ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்து மெதுவாக கழுவுங்க, அதிகமாக கழுவிங்கன்னா குழம்புன்னு எல்லாமே காலி ஆகிடும்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. மீன் வாங்கும்போது பார்த்து வாங்க, பழைய மீனா புது மீனா நீங்கள் தூக்கும் போதே தெரிஞ்சிடும். அது மாதிரி ஒரு மாதிரி குழவழப்பு தன்மையோட அப்படியே குழஞ்சி போயிருந்தா வச்சுங்க, அது வாங்காதீங்க. அந்த மீன்லாம் வாங்காதீங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து மீனை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து நிறையா விஷயம் நடந்துச்சு, அதை வந்து கவர் பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஏமாத்துறவங்க இருப்பாங்க. நாம் தான் ஜாக்கிரதையாகவும் அஜாக்கிரதையாக இல்லாமல் பார்த்து பொருளை வாங்கணும். ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோ வந்து பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம வந்து மாட்டுக்கு வைக்கல எடுக்க போகிறோம். அதை தான் வந்து ஒரு லாக எடுத்து போகிறோம்னு பார்த்தோம். ஸோ அது வந்து காமெடியாக இருந்துச்சுன்னா எடுத்து போகிறோம், இல்லை போட மாட்டேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. தஞ்சாவூர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து கன்னியாகுமரி வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். என் கனெக்டில் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. மழை வெள்ளம்லாம் வந்து திரும்பவும் வந்து டிசம்பர் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாமும் பாதுகாப்பாக இருப்போம், மற்றவரும் பார்த்துக்கொள்வோம். தேங்க்யூ, பாய். ஒரு 7 மினிட்ஸ் தான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் வேணால் ஃபுல்லாக ஒரு 20 மினிட்ஸ் எல்லாமே தெளிவாக எடுத்து போடுறேன். ஸோ பாய், டேக் கேர்.